இப்ப எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு லக்ஷ்மி. நீ பிரெக்னண்டா இருந்ததுல இருந்து நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம், ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தோம். ஆனா உனக்குள்ள அந்த சந்தோஷத்தை நான் என்னைக்குமே பார்க்கல. தாயாக போறோங்கிற சந்தோஷம் உன் முகத்துல நான் என்னைக்குமே பார்க்கவே இல்லை. உன்னை நல்லபடியா பாத்துக்கணும், உன் வயிற்றில் இருக்கிற குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும்னு நாங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த குழந்தைய பெத்தெடுக்கணுங்கிற எண்ணமே உனக்குள்ள இல்ல. நான் தான் சொன்னேன்லங்க, எந்த தைரியத்துல நான் அந்த குழந்தைய பெத்தெடுக்கணும். நீ இந்த அளவுக்கு யோசிச்சு முடிவெடுத்திருக்கனா அன்னைக்கு கோர்ட்லயே தைரியமா எனக்கு இந்த குடும்பம் வேண்டாம், இந்த குழந்தை வேண்டாம்னு சொல்ல வேண்டியது. எதுக்கு உன்னோட முடிவை நீ அன்னைக்கே எடுக்கல? ஏன் உன்னோட வழிய பாத்துக்கிட்டு போகல? அந்த குழந்தைய காரணமா வச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த வீட்டுல நீ அடி எடுத்து வச்ச. அந்த குழந்தையோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நாங்களே யோசிக்கிற அளவுக்கு நீ அன்னைக்கு நடந்துகிட்ட. இது எல்லாத்தையும் எந்த சுயநலத்துக்காக செஞ்ச லட்சுமி? நீ செஞ்சிருக்கிற காரியத்தினால உன் மேல எனக்கு கொஞ்சம் கூட நல்ல அபிப்பிராயமே வரல. அரவிந்தா, நடந்தது என்னமோ நடந்துருச்சு. இப்போ நம்ம லக்ஷ்மியை குறை சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன் சொல்றேன்னா, அவ சூழ்நிலை அவளை அப்படி பண்ண வச்சிருச்சு. அவளோட வாழ்க்கை மேலேயே அவளுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. அப்படி இருக்கும்போது அவ குழந்தைய மட்டும் பெத்து எடுக்கணும்னு ஏன் நினைப்பா? அவளோட வாழ்க்கை என்ன ஆயிருமோ, அவ குழந்தையோட ஃபியூச்சர் என்ன ஆகுமோ நினைச்சு பயந்துட்டு இருந்தால. இந்த வீட்டு மேலயும் இந்த வீட்டுல இருக்கிற ஆளுங்க மேலயும் அவளுக்கு நம்பிக்கை இல்லைங்க போது அவ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதியானவளே இல்ல. அவ வயிற்றில் இருக்கிற குழந்தைனாலதான் டிவோர்ஸ் கிடைக்காம போச்சு. இனி டிவோர்ஸ் கிடைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்க போயிட்டே இருக்கணும். உடனே லாயரை கூப்பிட்டு அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிடுறேன். எல்லாரும் உன்னை தப்பு செஞ்சவ மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ உண்மையை சொல்லிருக்கலாம்ல லக்ஷ்மி. உண்மையான விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லிருக்கலாம்ல. அதை விட பெரிய விஷயம் என்ன இருக்க போகுது? ஐயோ மாமா, உங்களுக்கு நான் என்னன்னு சொல்றது, எப்படி சொல்றது? உண்மையை சொல்லு லக்ஷ்மி. என்கிட்ட சொல்லாம நீ வேற எதையாவது மறைக்கிறியா? நீ சொன்ன வார்த்தைகளுக்கும் அந்த மனிஷா காட்டின ஆதாரங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கே. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் அபார்ஷன் பண்ணிக்கிட்டேங்கிறதுக்கு என்னதான் பதில் சொல்ல போற? அது மாமா, ஆக்சுவலா மனிஷா காட்டின அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எந்த கிடையாது. அப்படின்னா அது வேற யாருது? சஞ்சனாது. என்ன பேசிக்கிட்டு இருக்க லக்ஷ்மி? நான் உண்மையை தான் சொல்றேன் மாமா. ஆகாஷால தான் சஞ்சனா பிரெக்னென்ட் ஆயிருக்கா. எனக்கும் ஆகாஷ்க்கும் இருக்கிற பந்தத்தை நீங்க எல்லாரும் அறுத்து எறிஞ்சிட்டீங்க. ஆனா அவனால இப்ப நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன். தெரியாம ஒரு நாள் சஞ்சனா தடுக்கி கீழே விழும்போது அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் நான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். இவங்களோட வயித்துல பலமா அடிபட்டதுனால உள்ள ப்ளீடிங் ஆயிடுச்சு. அவங்க கருவும் கலைஞ்சிடுச்சு. இப்ப கிளியர் பண்ணியாங்க. லக்ஷ்மி, நீ இந்த வீட்டை விட்டு போறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல.
நீயும் மித்ராவும் என்னைக்கும் புருஷன் பொண்டாட்டியா தான் இருக்கணும். நீ எப்பவுமே இந்த வீட்டு மருமகளா தான் இருக்கணும். நம்ம நினைக்கிறதெல்லாம் அப்படியே நடக்கணும். நமக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாம் இருக்கணும். நம்மளால சொல்ல முடியாதுல்ல மாமா. என்னவோ லக்ஷ்மி, நீ இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, எத்தனையோ அவமானங்களை சந்திச்சிருக்க, எவ்வளவோ வேதனைகளை அனுபவிச்சிருக்க, எல்லாருக்காகவும் எவ்வளவோ தியாகங்கள் செஞ்சிருக்க. இப்போ அதெல்லாம் யாருக்குமே ஞாபகம் கூட இல்ல. இந்த விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்தாவது உன்னை மன்னிக்கணும்னு ஒருத்தர் கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் மித்ராவோட வாழ்க்கையே நாசமாயிடும். வீட்டில் இருக்கிற யாருமே சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில இருந்து நான் எப்படி உன்னை காப்பாத்தணும், நடக்கிற இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யணும்னு கூட எனக்கு தெரியலையே. நான் ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணுமா? நான் மித்ராவோட வாழ்க்கையில இருந்து போயிட்டேன்னா அவரோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அவரை மரணம் எந்த விதத்துல வந்து தாக்கும்னு நான் பயத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கணும். அவரை இப்ப நான் எப்படி காப்பாத்திக்கிறது? மனிஷா, என்னாச்சு? இந்த உலகமே உன் காலடியில வந்த மாதிரி இவ்வளவு சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்? இத சந்தோஷம்னு சொல்லக்கூடாது ஆண்டி. என் மனசுக்குள்ள ஏற்பட்டிருக்க கொண்டாட்டம்னு சொல்லணும். எனக்கும் மித்ராவுக்கும் நடுவுல இருந்த அந்த தடை நாளையோட உடைய போகுது. இதை விட சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் வேற என்ன இருக்க போகுது? எக்ஸாக்ட்லி மனிஷா, இந்த மாதிரி சந்தோஷத்துக்காக நம்ம எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தோம்னு எனக்கு தெரியாதா என்ன? என்னோட காத்திருப்புக்கான பலன் இப்பதான் எனக்கு கிடைக்க போகுது ஆண்டி. நான் அந்த கடவுள்கிட்ட ரொம்ப நாளா கோரிக்கை வச்சிட்டு இருந்தேன். அது நாளைக்கு நிறைவேற போகுது. ஒரு வாட்டி அந்த லக்ஷ்மி எங்க வாழ்க்கைய விட்டு போயிட்டானா என்ன மித்ராவனா எனக்கு சொந்தமாக்கிக்குவேன். என்னை விட்டு பிரிஞ்சு போகாத அளவுக்கு நான் பாத்துப்பேன். சூப்பர் மனிஷா, நீ லக்ஷ்மி மாதிரி பூஜை புனஸ்காரம் இந்த மாதிரி எல்லாம் செய்யாட்டியும் அந்த கடவுள் உன் மேல கருணை காட்டியிருக்காரு. உன் காதல்ல இருக்கிற உண்மைய கடவுள் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் மறுபடியும் உன்னையும் மித்ராவையும் சேர்க்கறதுக்காக நடுவுல இடையூறா இருக்கிற அந்த லக்ஷ்மிய துரத்தி விடுறாரு. எக்ஸாக்ட்லி ஆண்டி. என்னோட காதலே ஒரு பூஜை மாதிரி, என்னோட ஆசையே ஒரு அர்ச்சனை மாதிரி. அதனாலதான் அந்த கடவுள் கூட என்னோட கோரிக்கைய புரிஞ்சுக்கிட்டு எங்க வாழ்க்கையில தடையா இருக்கிற லக்ஷ்மிய துரத்தி விட போறாரு.